வீடியோ லெக்சரில் யூனிட் 4 ஓகே, அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் யூனிட் 4ல் உள்ள முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, இதில் 4 விதமான முக்கியமான மெத்தட்ஸ் இருக்குது. டபுள் இன்டெக்ரேஷன் மெத்தட், மெக்காலிஸ் மெத்தட், மொமெண்ட் ஏரியா தியரம் மெத்தட், காஞ்சுகேட் பீம் மெத்தட். இது ஃபஸ்ட் மெத்தட், இது செகண்ட் மெத்தட், இது தேர்ட் மெத்தட், இது ஃபோர்த் மெத்தட். ஓகே, 4 விதமான முக்கியமான மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த 4 விதமான முக்கியமான மெத்தட்ஸுக்கும் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேன்டிலிவர் பீம். கேன்டிலிவர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபிக்ஸடு. இது என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு எண்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன எண்டுன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ எண்டுன்னு சொல்லுவாங்க. இதான் கேன்டிலிவர் பீம். ஓகே, ஒன் எண்டு ஃப்ரீ, அது ரெண்டு எண்டு ஃபிக்ஸடு. ஓகே, இது இந்த இடத்துல ஃபிக்ஸடு இருந்து இங்கே ஃப்ரீயாக வச்சிருந்தாலும் கேன்டிலிவர் தான். ஓகே, எப்படினாலும் கேன்டிலிவர் தான். கேன்டிலிவர், அந்த கேன்டிலிவர்லேயே ஃபுல்லாக யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, யூடிஎல்னு சொல்லியிருப்பாங்க ப்ராப்ளத்தில். ஓகே, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்னு சொல்லியிருப்பாங்க. இது டைப் 1, இது டைப் 2. ஓகே, அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்டிலிவர் பீம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் லோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, பாயிண்ட் லோடு அட் த எண்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது மூணாவது டைப்பு. அடுத்து கேன்டிலிவர்லேயே யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, ட்ரையாங்கிள் மாதிரி லோடு வேரி ஆகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், யூவிஎல் லோடுன்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து எக்ஸென்ட்ரிக் லோடு. எக்ஸென்ட்ரிக் லோடுனா அதே கேன்டிலிவர் பீமில் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதான் வந்து எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் 5, அதாவது இது கேன்டிலிவர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். 1, 2, 3, 4 டைப் இருக்குது. ஓகே, 4 டைப். இதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டடில் பாயிண்ட் லோடு வச்சு கேட்கலாம். பாயிண்ட் லோடு அட் ஒன் எண்டு கேட்கலாம். அடுத்து பாயிண்ட் லோடு அட் எக்ஸென்ட்ரிக், ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் லோடு வச்சு கேட்கலாம். இது ஃபஸ்ட்டு என்னது, ஏதோ ஒரு எண்டில் இருக்குது பாயிண்ட் லோடு அப்படின்னு கேட்கலாம். இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோடு கேட்கலாம். சிம்பிளி சப்போர்ட்னா 2 ஆரோ மாதிரி இப்படி ஒரு லோ பீமை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்படி 2 இது பிடிச்சி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்லுவாங்க. ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டடில் ஃபுல்லாக யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருக்கலாம். இல்லைன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு வந்து இருக்கலாம், ட்ரையாங்கிள் மாதிரி. ஓகே, அது ஃபுல்லாக வேரியிங் லோடு வந்து இருக்கலாம். அடுத்து யூனிஃபார்ம்லி யூடிஎல் சொல்லியாச்சு, பாயிண்ட் லோடு சொல்லியாச்சு, எக்ஸென்ட்ரிக் சொல்லியாச்சு. ஓகே, இதை என்ன மெத்தடில் செய்ய சொல்கிறாங்கங்கிறது பார்க்கணும். டபுள் இன்டெக்ரேஷன் மெத்தடா, இல்லைன்னா மெக்காலிஸ் மெத்தடா, இல்லை மொமெண்ட் ஏரியா மெத்தடா, இல்லை காஞ்சுகேட் பீம் மெத்தடான்னு பார்க்கணும். ஓகே, இதுதான் ஒரு முக்கியமான டாபிக். ஓகே, 4th யூனிட்டில். ஓகே, இதனால் இந்த வீடியோவில் நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸை மட்டும்தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஓகே, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நோட் எடுத்து ஃபார்முலாஸை மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, 4 விதமான மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். டபுள் இன்டெக்ரேஷன், மெக்காலிசம், மொமெண்ட் ஏரியா மெத்தடு, காஞ்சுகேட் பீம் மெத்தட். ஓகே, ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. பெண்டிங் ஆஃப் பீம் வித் யூனிஃபார்ம் கர்வேச்சர். பீம் பெண்ட் ஆகுது, யூனிஃபார்ம் கர்வேச்சர், ஒரு கர்வ் மாதிரி என்ன ஆகுது, பெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இருக்குல்ல, ஒரு கர்வி மாதிரி என்ன பண்ணுறது, பெண்ட் ஆகுது. ஓகே, அதுக்கான இதில் மெயினான விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன்னு ஒரு டேர்ம் இருக்கும், அதை வந்து ஒய்ன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸ்லோப் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும், அதை வந்து டீட்டான்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மேக்ஸிமம் ஸ்லோப், 2 தான் முதல்ல முக்கியமான விஷயம். டிஃப்ளெக்ஷனை வந்து ஒய்ன்னு சொல்லி டினோட் பண்ணியிருப்போம். நம்ம இந்த வீடியோவில் ஸ்லோப்பை வந்து டீட்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டெரிவேஷன் பார்ட்டு கூட வந்து வேணாம், நான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆஃப் பீம் வித் யூனிஃபார்ம் கர்வேச்சருக்கு டீட்டானா என்ன சொன்னால் ஸ்லோப்புன்னு சொல்ல. ஸ்லோப்புக்கான ஃபார்முலா ML/என்னது 2EI. ஓகே, ரேடியன்ஸு அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து ரிலேஷன் பிட்வீன் ஸ்லோப்பு, டிஃப்ளெக்ஷன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இது மூணுத்துக்கான ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே, இது டிஃப்ளெக்டட் பீம் தான். பீம் வளைஞ்சால் என்ன பீம்ங்கிறது. ஓகே, அது மூணுத்துக்கான ரிலேஷன். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன். அப்படி பெண்டிங் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா M = EI d²y/ என்னது dx². அதுலேருந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா, இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது பெண்டிங் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூனிஃபார்ம் லோடு டிஃப்ரென்ஷியேட். ஓகே, தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பெண்டிங் ஈக்குவேஷன் என்னது, M = EI d²y/ என்னது dx². இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது d³ y/ என்னது dx³. அடுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது d⁴ என்னது dx⁴. டிஃப்ளெக்ஷனை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா ஒயின் டினோட் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஸ்லோப்னா என்னென்னு டினோட் பண்ணியிருப்போம், டீட்டான்னு டினோட் பண்ணியிருப்போம். இந்த டீட்டானா என்ன பார்த்தீங்கன்னா dy/dx தான் என்னது டீட்டா. ஓகே, அடுத்து கர்வேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னு சொல்லி டினோட் பண்ணியிருப்பாங்க. இதில் 1/r = d²y/ என்னது dx². ஓகே, இதை நொட்டேஷனை ஃபஸ்ட்டு தெளிவாக வந்து நோட்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. பெண்டிங் ஈக்குவேஷன்னா என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ், அதனால் ஈக்குவேஷனை என்னென்னு வச்சுக்கோங்க. ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனாக
டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷனில் உள்ள எம்மை எக்ஸை பொறுத்து பண்ணால் எந்த ஷியர் ஃபோர்ஸ் கிடச்சிரும். அடுத்து ஷியர் ஃபோர்ஸை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? யூனிஃபார்ம் லோடு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகே, எல்லாமே ஃபார்முலாஸ் தான், ஃபார்முலாஸ் மட்டும் நோட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து சம்மரைஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன்னா என்ன இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்னா ரேட் ஆஃப் லோடிங்னா என்னென்னு, MFW மெயினானது இந்த 3 தான். ஓகே, இதை நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க, பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோ, தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஃபார்முலாஸை மட்டும் தான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்க போகிறேன். அந்த ஃபார்முலாஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு இந்த M ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது என்ன ஈக்குவேஷன்? பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன். இதை வந்து இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன ஈக்குவேஷன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது இன்டிகிரேஷனா பவர் டைம் குறையும். d2y/dx² வந்து இங்கே என்ன ஆகிட்டு dy/dx. ஓகே, இது என்னது? குறையும். ஓகே, அது மாதிரி அடுத்த தடவை பண்ணும்போது என்னென்னு மாறிடும்? ஒய்ன்னு மாறிடும். அதாவது y dy/dxன்னு மாறும். ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் d2y/dx² மாறும். இப்போ இதே இன்டகிரேஷன் பண்ணால் குறையும். d2y/dx² இன்டகிரேட் பண்ணால் dy/dx, dy/dx இன்டகிரேட் பண்ணால் என்னது? y. ஓகே, EI இதை இந்த ஈக்குவேஷனை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன், அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஸ்லோப் ஈக்குவேஷன், திருப்பி ஸ்லோப் ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட்டு கேன்டிலிவர் பாயிண்ட் லோடு ஃப்ரீ எண்டில் இருக்குது. இதுதான் கேன்டிலிவர். இது என்ன எண்டு? ஃபிக்ஸடு எண்டு. ஓகே, இது என்ன எண்டு? ஃப்ரீ எண்டு. ஃப்ரீ எண்டில் என்ன இருக்குது? ஒரு பாயிண்ட் லோடு கீழே பார்க்க ஆக்ட் ஆகுதா? பாயிண்ட் லோடு மீதி எல்லாத்தையும் நோட் பண்ண வேண்டாம். பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதா? அதான் இந்த இடம் மட்டும்னா இந்த இடம் ஃப்ரீ எண்டில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அதை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன ரிசல்ட் தேவையோ அந்த ரிசல்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க? நோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி வந்ததுங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் கன்வே பண்ணுறேன். ஸ்லோப் ஈக்குவேஷன் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. EI dy/dx. அதாவது எது? கேன்டிலீவரில் பாயிண்ட் லோடு எண்டு, CPL எண்டு, கேன்டிலீவரில் பாயிண்ட் லோடு எண்டுக்கு ஸ்லோப் ஈக்குவேஷன் எப்படி இருக்குங்கிறத எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வைக்கோங்க. ஓகே, அடுத்து மேக்ஸிமம் ஸ்லோப் ஆன ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா θB = WL² 2EI. அடுத்து டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் கேன்டிலீவரு பாயிண்ட் லோடு எண்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா EI × Y = WL² x WX³ 6 WL³ 3. அடுத்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். ஓகே, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன்னா YBன்னு சொல்லி சொல்கிறோம், WL³ 3EI. ஜஸ்ட் ஃபார்முலாஸை நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க, திருப்பி சொல்கிறேன். ஓகே, அடுத்து சொன்னால் பார்த்தீங்களா கேன்டிலிவர் வித் பாயிண்ட் லோடு அட் எக்ஸ், இதான் எக்ஸென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் லோடு இருக்கும். ஓகே, அதில் இப்போ கேன்டிலிவர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட் லோடு இங்கே இருந்தால் ஃப்ரீ எண்டு, நடுவில் எங்கிட்ட இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை எக்ஸென்ட்ரிக்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் டீட்டான்னு என்ன அர்த்தம்? ஸ்லோப்புக்கான ஃபார்முலா வந்து WL - A² 2EI. எல்னா டோட்டல் லென்த்து, இதிலேருந்து இது எவ்வளோ ஃபிக்ஸட் எண்டு, இதில் சம் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. ஓகே, ஜஸ்ட் இதில் ஃபார்முலா மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. WL - A² 2EI. கேன்டிலிவர் பாயிண்ட் லோடு ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் லோடு இருந்தது அப்படின்னா அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட்லேருந்து ஏங்கிற தூரத்தில் இந்த பாயிண்ட் லோடு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இங்கிருந்து ஏயா இல்லை இங்கிருந்து ஏயான்னு பார்த்துக்கணும். ஃப்ரீ எண்டுன்னு இந்த எண்டு தான், இந்த எண்டுலேருந்து ஏதோ ஒரு தூரம், எவ்வளோ தூரம்? ஏ தூரத்தில் என்ன அமைஞ்சிருக்கு? பாயிண்ட் லோடு அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கான ஸ்லோப்புக்கான ஈக்குவேஷன் இதுதான். ஓகே, அதுக்கான ஸ்லோப்பு. ஓகே, θCB. ஓகே, WL - A² 2EI. ஓகே, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த பாயிண்ட் லோடு இருக்குது. இந்த இடத்துல இந்த இடம் வந்து எந்த விதமான பாதிப்புமே ஏற்பட போகிறது கிடையாது. இந்த இடத்துல தான் பாயிண்ட் லோடுனால இந்த பீம் என்ன ஆக போகுதுன்னு இப்படி வளைய போகுது. இந்த இடத்துல எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, θBயும், அதாவது இப்படி பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏங்கிற இடத்துல பாயிண்ட் லோடு ஏதோ ஒரு இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பியும் சியும் இந்த இடத்துல எப்படின்னா எந்த பாதிப்புமே ஏற்படாதனால θBயும் θC எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகே, நான் சம் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். WL - A² 2EI. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். சியில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா WL - A³ 3EI. ஓகே, இதில் நான் சொல்லும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் லோடு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. எந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து ஏ தூரத்தில் என்ன ஆகுது? ஃப்ரீ எண்ட்லேருந்து ஏ தூரத்தில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதா? அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த இடத்துல தான் என்ன ஆக போகுது? இந்த பீம் என்ன ஆக போகுது? வளைய போகுது. இந்த பீம் என்ன ஆக போகுது? வளைய போகுது. இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் எதுவுமே ஆக போகிறது. இந்த இடத்துல லோடு கொடுக்கறதுனால இந்த பீம் என்ன ஆக போகுது? வளைய போகுது. அப்போ பியும் சியும் சேர்ந்து தான் இந்த ஃபார்முலா. அதனால தான் அது ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, கேன்டிலிவர் இஸ் ஸ்ட்ரைட் தேர்ஃபோர் த ஃபார்முலா ஆஃப் θC θB இது. அடுத்து இந்த இடத்துல மேக்ஸிமம் வளைய போகுது அப்படிங்கிறதுல YC = WL - A³ 3EI. ஓகேயா, அடுத்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா.
5WL. இது என்னது? கேன்டிலீவர் பாயிண்ட் லோடு. அடுத்து என்னது? ஏ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃப்ரீ எண்டு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேன்டிலீவர் பாயிண்ட் லோடு ஏ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃப்ரீ எண்டு. 5WL கியூப் என்னது? 48EI. இப்போ கேன்டிலீவர் வித் யூடிஎல். கேன்டிலீவர்னா இப்படி தானே இருக்கும். அது ஃபுல்லாக யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஓகே, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் டினோட் பண்ணியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ யூனிஃபார்ம் லோடுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? ஓகே, இந்த பவுண்டரி கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் எல் இருக்கும்போது ஸ்லோப் என்னது? dy/dx 0. எக்ஸ் எல் இருக்கும்போது இது ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன். டிஃப்ளெக்ஷன் என்னது? ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு EI dy/dx ஈக்குவல் டு மைனஸ் WX³ என்னது 6 ப்ளஸ் WL³ என்னது 6. ஓகே, இப்போ இந்த இதில் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம சம்ம செய்யும்போது பார்ப்போம். ஓகே, பவுண்டரி கண்டிஷன் எல் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? எல் போடணும். dy/dx பதில் என்னது? 0 போடணும். இதை 0 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா θB வந்து கிடைக்கும். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான். நான் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணி வந்துச்சுக்கோங்க. அடுத்து EI × y = WX/4/24. அதாவது இந்த C1 வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா? பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி ஒன்று கிடச்சிருக்கு. செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி ஒன்று கிடச்சிருக்கும். அதை எல்லாத்தையும் தூக்கி எதில் தூக்கி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் 2 இருக்குது பாருங்க. இந்த ஈக்குவேஷனில் தூக்கி போடுறேன். ஏன்னா C1 வேல்யூ C2 வேல்யூ கிடச்சிச்சு. C1 வேல்யூ இதில் கிடச்சிருக்கா? ஃபஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது C1 கிடச்சிருக்கும். செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா C2 கிடச்சிருக்கும். இந்த C1ஐயும் C2ஐயும் எதில் தூக்கி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனான இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இதில் தூக்கி போட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, அதில் தூக்கி கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சால்வ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் நடக்கு. அப்போ x = 0. ஓகே, x = 0 போடும்போது இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் x இருக்கோ என்னெல்லாம் 0 ஆயிரும். இது என்ன டேர்மில் x இல்லையோ அது மட்டும் வரும். அப்புறம் WB = WL/4 இந்த EI கீழே வந்துடும். -8 என்னது EI. நெகட்டிவ் சைன் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டவுன்லோட பார்க்க டிஃப்ளெக்ஷன் ஆகுது. கேன்டிலீவர் இருக்குன்னா இப்படி பார்க்க என்ன ஆகுது? கீழே பார்க்க என்ன ஆகுது? டிஃப்ளெக்ஷன் ஆகுது, வளையுது. ஓகே, அப்போ WL/4 என்னது? 8EI. ஓகே, இது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னால அது எதனா எடுத்துக்கிறோம்? பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன்டிலீவர் வித் UDL ஃப்ரம் த ஃபிக்ஸட் எண்டு. ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து மட்டுமே என்ன பண்ணுது? ஒரு சர்டைன் தூரத்துக்கு மட்டும் UDL இருக்குது. வேறு எங்கேயுமே என்ன லோடு இல்லை. இந்த இடம் ஃபுல்லாக என்னது? ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இங்கேருந்து ஒரு L-A தூரம் மட்டும் என்ன இருக்குது? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருக்குது. அப்போ இங்கே மட்டும் தான் பிரச்சனை ஏற்படும். இங்கே எதுவுமே ஏற்படாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு θC என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, θCன்னா அந்த வளையிற பாயிண்ட். இந்த வளையிற பாயிண்ட் தான் என்னது? θC. ஓகே, θC வந்து என்னது? WL-A³ 6AEI. அதே சொன்ன பார்த்தீங்களா? பியும் சியும் ஸ்ட்ரைட்டு. இந்த இடத்துல எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. BC கிடையாது. இந்த பாயிண்டில் மட்டும்தான் என்ன வந்து ஏற்பட போகுது. அதனால் θBயும் θCயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, WL-A³ என்னது? 6EI. ஓகே, ஓகே, அடுத்து YC என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, YCன்னா என்னது? டிஃப்ளெக்ஷன். WL-A/4 என்னது? 8EI. ஓகே, அடுத்து என்ன நமக்கு தேவை? YB மட்டும் எனக்கு தேவை. YB என்னது? 7 WL/4 என்னது? 384EI. ஓகே, 384EI. ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கேன்டிலீவர் வித் UDL ஃப்ரம் என்னது? ஃப்ரீ எண்ட். இப்போ நான் பார்க்குற மெத்தடு ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் இன்டகிரேஷன் மெத்தடு. ஓகே, அதையும் நான் சொல்லிடணும் பாருங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக டபுள் இன்டகிரேஷன் மெத்தடுக்கான ஸ்லோப்பு ஃபார்முலா. ஸ்லோப்புனா என்னது? θனா என்னது? ஸ்லோப்பு. அடுத்து டிஃப்ளெக்ஷன் என்னது? ஒய்னா என்னது? டிஃப்ளெக்ஷன். இது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் இன்டகிரேஷன் மெத்தடுக்குரிய ஃபார்முலா. கேன்டிலீவர் வித் UDL ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட். இது ஃப்ரீ எண்ட் ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து UDL இருந்தது. இப்போ ஃப்ரீ எண்ட்லேருந்து UDL. இப்போ இங்கேருந்து என்னது? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து வரப்போகுது. ஓகே, அந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து இருக்குது. ஓகே, இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருக்கும்போது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எதுவுமே இல்லையா? A to C வந்து எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு லோடு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு டவுன்வர்ட் லோட UDL லோடையும் என்ன பண்ணிக்கிறோம்? ஆக்ட் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் ஆயிரும். ஓகே, அதுதான் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து ஃப்ரீ எண்ட்லேருந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, UDL இருக்குது. இந்த A to C எதுவுமே இல்லைங்கிறதுனால மேலேயும் UDL இருக்கிற மாதிரி கீழே UDL இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணி நம்ம சம்ம செய்ய போகிறோம். ஓகே, என்டையர் லென்த்துக்கு இருக்குது. அதாவது என்டையர் லென்த்து இதுலேருந்து பாதி தூரம் தானே UDL இருக்குது. நான் என்டையர் லென்த்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்து செய்யணுஞ்சா எனக்கு ஈஸி அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் இதுலேயும் UDL போட்டு கீழே என்ன பண்ணுறேன்? UDL போடுறேன். WL³ என்னது? 6EI. ஓகே, இப்போ UDL A to C மட்டும் மேலே பார்க்க ஆக்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா நானாக தானே போட்டிருக்கேன். ஓகே, அப்போ WL-A³ என்னது? 6EI. ஓகே, இப்போ θB என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, WL³ 6EI மைனஸ் இந்த இடம்.
ஓகே. அப்போ நெட்டு ஸ்லோப்பு, இப்போ பியில் என்ன இது இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ஸ்லோப்போட வேல்யூ. ஓகே. அடுத்து டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ WL/4 என்னது 80 EIE. ஓகே. அடுத்து நெட்டு டிஃப்ளெக்ஷன் YB இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா YBயில் தான் டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும், ஏன்னா அங்கே தான் என்னது UDL மேக்ஸிமம் என்னாவது லோடு ஆக்ட் ஆக போகுது. ஓகே. அப்போ WL/4/80A மைனஸ் WL/4/80A ப்ளஸ் WL-A/6EI. ஓகே. இப்போ யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி லோடு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அதுக்கு என்ன ஃபார்முலாஸ்லாம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுண்டரி கண்டிஷன் முக்கியம். XL இருக்கும்போது ஸ்லோப் வந்து 0ன்னு எடுத்துக்கணும், டிஃப்ளெக்ஷன் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். ஓகே. M ஈக்குவேஷன், அடுத்து E ஈக்குவேஷன். ஓகே. இந்த C1ம் C2வும் கண்டுபிடிச்சி அதை எதில் தூக்கி போடணும், இந்த பெரிய ஈக்குவேஷன் இதில் தூக்கி போடணும், இதில் தூக்கி போடணும். ஏன்னா இதில் தான் என்ன இருக்குது, C1 இருக்குது, C2 இருக்குது. அந்த C1 C2 கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், வேல்யூ பண்ணணும். C1 கண்டுபிடிச்சாச்சு. அப்ளைங் த ஃபஸ்ட் பவுண்டரி கண்டிஷன். ஃபஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் வந்து எக்ஸுக்கு பதிலாக L போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக L போடுங்க. அடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக L போட்டுட்டு dy/dx என்னது 0, இந்த dy/dx என்னது 0 போட்டுருங்க. இந்த என்ன கண்டிஷன் இருக்கோ அது என்ன கிடச்சிரும். ஓகே. இதுலேருந்து எனக்கு கிடச்சிரும், C1ஓட வேல்யூ கிடச்சிரும். இப்போ செகண்ட் இது பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு C2ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸ்லோப் ஈக்குவேஷன் EI dy/dx மைனஸ் WX/4 இந்த C1 கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷனில் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணணும்னா WX/4/24L WL/4ன்னு L/4 என்னது 24. ஓகே. அடுத்து மேக்ஸிமம் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா WL³ என்னது 24 EI. ஓகே. அண்ட் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் EI × Y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் WL². எல்லாமே நோட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நெகட்டிவ் எதனால் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணணும், பாசிட்டிவில் தூக்கி எழுதணும். அப்போ WL/4 என்னது 30 EI அப்படின்னு சொல்லி வரும். ஓகே. இதை ஃபுல்லாக கேன்டிலீவருக்கு இப்போ எது வரைக்கும் பார்த்தாச்சு, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு வரைக்கும் என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு வரைக்கும் கேன்டிலீவருக்கு பார்த்தாச்சு. இப்போ சிம்பிளி சப்போர்ட்டுக்கு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது பூரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் இன்டகிரேஷன் மெத்தடுக்குரியது. ஓகே. இப்போ சிம்பிளி சப்போர்ட் என்ன எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். வித் சென்ட்ரல் பாயிண்டில் நடுவு மத்தியில் என்னதே ஒரு பாயிண்ட்லோட ஆக்ட் ஆகுறதுங்கிறது அர்த்தம். ஓகே. அதுக்கான பவுண்டரி கண்டிஷன் நடுவில் ஆக்ட் ஆகுதுனால மிட் பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, அதனால L/2. ஸ்லோப் வந்து dy/dx 0. இப்போ x 0 இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் என்னது இது. ஓகே. அதுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸு M ஈக்குவேஷன் என்னது EI d² என்னது d²/dx² EI. ஓகே. இதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்டெகிரேட் பண்ணுறேன். இதை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா WX இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x மேலே 1 இருக்குது அர்த்தம். அப்போ x² என்னது 2ன்னு வரும். W/2 x இன்டெகிரேட் பண்ணால் x² என்னது 2. அப்போ WX²/4 ப்ளஸ் என்னது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். திருப்பி இன்டெகிரேட் பண்ணும்போது x 3/3ன்னு வரும். அப்போ இது 4 3 சார் என்னது 12ன்னு மாறிடும். ஓகே. இதில் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். x² இருக்கா, இதை இன்டெகிரேட் பண்ணால் என்னது 3/3. அப்போ WX³ என்னது 12ன்னு வந்துடும். C1 x திருப்பி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் C2. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி செஞ்சு சும்மா சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இதுலேயே நான் அந்த மெயினான ஃபார்முலா சொல்கிறேன். ஸ்லோப் ஈக்குவேஷன் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே. θAவும் θBயும் ஓட வேல்யூ WL² என்னது 16 EI. ஓகே. அடுத்து டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் EI × Y WX³ என்னது 12 மைனஸ் WL² 16 என்னது 6. ஓகே. இது டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனு, இது ஸ்லோப் ஈக்குவேஷனு. ஓகே. அந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷனோட WL³ என்னது 48 EI. ஓகே. இது ஒவ்வொரு கேஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த வீடியோவில் வந்து டபுள் இன்டெகிரேஷன் மெத்தடுக்குரிய ஃபார்முலாஸை மட்டும் பார்ப்போம், குழப்பிடக்கூடாது. ஓகே. அதனால் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்றும் நான் சொல்கிறேன். இப்போ சிம்பிளி சப்போர்ட் வித் எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோடு. எக்ஸென்ட்ரிக்னா ஏதோ ஒரு இடத்துல சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா இதுதான். எக்ஸென்ட்ரிக்னா ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் லோடு இருக்காது, மிட் பாயிண்ட் கிடையாது. ஓகே. ஓகே. அதுக்கான M ஈக்குவேஷன், அதிலிருந்து இந்த ஈக்குவேஷன், அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா தேர்ட் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ C1ஓட வேல்யூ தேவை அப்படின்னா பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். பவுண்டரி கண்டிஷன் 2 பவுண்டரி கண்டிஷன் இருக்கும். அதை அப்ளை பண்ணிங்கன்னா C1 என்னது C2 என்னதுன்னு தெரிஞ்சிடும். அது ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷனில் தூக்கி போடணும். ஓகே. ஓகே. இதில் மெயினான ஃபார்முலாக்கையும் போயிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு ஃபார்முலா EI BC இதாக இருக்குது பாருங்கள். இது என்னது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, நடுவில் ஏதோ ஒரு இடத்துல என்னது பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே.
பிக்கும் சிக்கும் இடையில உள்ளது போர்ஷன், அடுத்து ஏக்கும் சிக்கும் இடையில உள்ள போர்ஷன், நடுவில் என்னது பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த டயக்ராம் தான் மெயின். ஓகே, அடுத்து பிசிக்கு இடையில என்ன இருக்குது, ஏசிக்கு இடையில என்ன இருக்குது, பிசிக்கு இடையில என்ன விஷயம், ஏசிக்கு இடையில என்ன விஷயம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது ஏசிக்கு இடையில உள்ளது, இது பிசிக்கு இடையில உள்ளது. ஓகே, அடுத்து மேக்ஸிமம் ஸ்லோப்புக்கான வேல்யூ என்னது, -WAB பை என்னது 6EIL, பி ப்ளஸ் என்னது 2B. நெகட்டிவ் சைன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸ்லோப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சிபி இடையில டிஃப்ளெக்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா y = WAX பை 6EIL, x² - b² - என்னது 2AB. ஓகே, அடுத்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் YC = WA² b² பை என்னது 3EI. அடுத்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ற வேல்யூஸ், அந்த வேல்யூஸை மட்டும் பாக்ஸ் பண்ணியிருக்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா. ஓகே, ஓகே. அடுத்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா இப்படி தான் இருக்கும். அது ஃபுல்லாக என்னது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அதுக்கான மெயினான ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. இதில் C1 என்ன C2 என்னங்கிறது இந்த பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, அதை சால்வ் பண்ணும்போது ஸ்லோப் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, ஸ்லோப் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த நெகட்டிவ் இதில் ஸ்லோப் வந்து நெகட்டிவில் வந்தது அப்படின்னா அது இது ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதை பாசிட்டிவ் போட்டு செஞ்சுக்கலாம். WL³ என்னது 24EI. ஓகே, அடுத்து பவுண்டரி கண்டிஷன், ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது EIY. இந்த ஈக்குவேஷனில் C1ஓட வேல்யூவும் C2ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருப்போம். C1 தான் கண்டுபிடிச்சிருக்கோமா, அடுத்து என்னது C2 எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், C2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது C2 0 ஆயிடுச்சு. அப்போ WLX³ ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். C1ஓட வேல்யூ C2ஓட வேல்யூ. C1ஓட வேல்யூ இந்த இருக்குது WL³ பை என்னது 48, WL³ பை என்னது 16 ஈக்குவல் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா -WL³ பை என்னது 24. அப்போ C1ஓட இடத்துல -WL³ பை 24 அந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சதை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அடுத்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ, இது என்னது டிஃப்ளெக்ஷன். ஓகே, அதோட வேல்யூ என்னது YC = 5WL/4 பை என்னது 384EA. இப்போ நம்ம பார்த்துருக்க ஃபுல்லாக டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட். அடுத்த வீடியோவில் மெக்காலிஸ் மெத்தடும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கன்வெர்ட் பண்ணுறேன்.